Hello everyone, welcome to Avis lifestyle. தீபாவளிக்கு நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் செய்வோம். இந்த தடவை இந்த ஹெல்த்தியான ஒரு மிக்சரை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இது பண்றதுக்கு நம்மளுக்கு கோதுமை அவல் தேவை. ஒரு 200 கிராம் அளவுக்கு கோதுமை அவல் எடுத்துக்குங்க. இதை இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது பண்ணுறனால என்ன, கோதுமை அவல் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக மாறும். எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் இருக்கும். எண்ணெயில் பொரிக்கும் போது உங்களுக்கு அதிகமான எண்ணெய் கன்சியூம் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் இந்த அவலை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கருகாம பார்த்துக்குங்க. அதனால ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடியில் கருகாமல் இருக்கும். நல்லா கையில் வச்சு ஒரு அவலை அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக பொரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பாதாம், பொட்டுக்கல்ல, முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ண. இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா செவந்து வர அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்குங்க. கருகாமல் பார்த்துக்குங்க. இதில் ஆக்சுவலாக நீங்கள் பீனட்டும் ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு போட மறந்துட்டேன். ஆனால் நீங்கள் இதை பண்ணும்போது பீனட்ஸும் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக தள்ளி விட்டுக்குங்க. அந்த எண்ணெயில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டும், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 2 கொத்தளவுக்கு கருகாப்பிலும் போட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக நீங்கள் சிம்மில் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம போட்ட மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் கருகருக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க அவளையும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பெரட்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள், அந்த மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக அதே டைம் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் பண்ணி நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை போட்டு வச்சிட்டிங்கன்னா 10-15 நாள் ஆனால் கூட இந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு போகவே போகாதுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான மிக்சர் நீங்கள் குழந்தைகளுக்கு தாராளமாக நீங்கள் இதை கொடுக்கலாம். இந்த தீபாவளிக்கு இந்த மிக்சரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Until then, happy cooking. Life is beautiful. Enjoy to the core.